அன்னைக்கு பாருங்க, இன்றைக்கி ஒரு 10 கிணறு சுற்றிட்டோம், மீனே கிடைக்கல. அங்கேயும் சுற்றி திரும்ப சித்திரப்பட்டி ஊர் பக்கமாக போயிட்டுருக்கோம். பூமணி பார்த்துக்கங்க, குழு தூக்கிட்டு கிளம்பிட்டா வேட்டைக்காரன். நீங்கள் ஹையஸ்ட்டாக அதிகமாக பிடிச்சி பூமணின்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, கிணறு சுற்றிட்டு ரொம்ப அங்கே இருக்கிறேன். மீன் பிடிக்க சுற்றுன்னு சுற்றுறீங்க. நீங்கள் மீனே கிடைக்கல. ரமேஷ் கொண்டு போகிற மீன் மட்டும்தான் ஒரு 2-3 கேஜி இருக்கும். பார்ப்போம், இந்த ஒரு கிணத்துல மீன் மாட்டினது தான். இல்லைன்னா இப்படியே தடத்தை பிடிச்சி ஊர் அங்கே தான் இருக்குது, போயிட்டு தேய்க்க வேண்டியது தான். மீன் பிடிப்பாங்க, 5-6 பேர் பிடிப்பாங்க. அது ஒருத்தன் தான் தூக்கிட்டு போவான், யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. நீ தைப்பூசம் யார் வீட்டில் வந்து குழம்பு செய்ய மாட்டாங்க. வெளியே பிடிச்சி என்னவா காட்டுக்காரங்க அங்கே இருக்கிறாங்க, எங்களே பார்க்குறாங்க மீன் பிடிக்க போகிறது. எங்களுக்கு அதையும் தாண்டி போகிறாங்க, இந்த கிணத்துல தான் போய் பிடிப்போம் அப்படின்னு வராங்க 2 பேர். இன்னைக்கு போகிறான். போன வாரம் இந்த கிணத்துல பிடிச்சின்னு சொன்னாங்க. எங்க அதான் வரி பாருங்க, ஜூம் பண்ணிக்க. அவனே பாருங்க, அவரி பாருங்க, 2வது பெருசு அவரி இருக்கு. காட்டுக்கார வேறு பேசுகிறான். என்ன பண்ணலான்னு நான் வேணா சொல்லிட்டேன். போடுங்க, ஒருத்த மட்டும் உட்காந்து போடுங்க. பேசுகிறானே சவுண்டு காட்டணும். அங்கே போயிட்டாங்க, மீனாக மேயுது. பள்ளம் அங்கே போய் பார்க்குறான். இந்த அவுரி பேர் அந்த கூட்டத்தோடு நின்றுக்குது, நல்லாவே தெரியுது பாருப்பா. இப்போ போட்டா வேணா அதான் ட்ரை பண்ணலாம். காரவாடி இல்லைடா, காரவாடியுமே காணுமே, வெறும் குற்று மட்டும் தான் இருக்குது. குற்று ஜிலேபி அவர் 1.5 கிலோ வருமா? ஏன் போனாலும் பிடிக்க மாட்டீங்க? அது வரவே இல்லையே. இன்னைக்கு நல்லாவே மேலாவே இருக்குது. இங்கே வந்துட்டான். ஓகே, பாரு இன்னொரு குட்டி அவரி பாரு ஒன்று. இங்கே ஒன்று, இங்கே வருது பாரு. இங்கே ஒன்று வர அப்புறம் இது சின்னது குட்டி அவரி. ஓகே, இன்றைக்கி இந்த அவரிங்களுக்கு வந்து நேரம் நல்லா இருக்குது. எடுத்துட்டேன், இந்த அவரிங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது. பெருசு இங்கே உள்ள பெருசு அடையுது. பார்ப்போம், இந்த வாரம் காட்டுக்கார் வந்துட்டாங்க பக்கத்துலேயே. அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். அடிக்கிறேன். ஓகே, சரி பார்ப்போம். பள்ளம் மனசு கேட்காம வரான். சரி, காட்டுக்காரங்க வந்துட்டாங்க, நாங்கள் கிளம்பிட்டோம். அவ்வளோதான், ஆள் வந்து போகிறதுலான்னு சொல்லிட்டேன்.